Hi, hello, welcome back to our channel in and Cinema with me, Kamil. இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது சூப்பரான அப்டேட் வந்திருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அண்ட் ஸ்ருதி ஹாசன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சாரோட பயோபிக் வந்து எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா சாராக இருக்கட்டும், உங்களை செலிபிரிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட பயோபிக்கெல்லாம் வந்து எடுக்கிறதா வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா, இப்போ உலகநாயகன் கமல் சாரோட படத்தை வந்து பயோபிக்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு வந்து ஸ்ருதி ஹாசன் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சில ஜேர்னலிஸ்ட். ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கமல்ஹாசன் சாரோட பயோபிக்கை வந்து நீங்கள் ஏன் எடுக்கலாமே ஸ்ருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்ருதி ஹாசன் சொல்லியிருக்காங்க, நான் முடியவே முடியாது, எங்கள் அப்பாவோட பயோபிக்கை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆன்சர்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாக் இருக்காங்க. ஏன் ஸ்ருதி நீங்கள் எடுக்க மாட்டீங்க? பிகாஸ் நீங்கள் வந்து டிரெக்டும் நல்லா பண்ணுறீங்க, சிங்கும் பண்ணுறீங்க, ஆக்டிங்கும் பண்ணுறீங்க, அண்ட் ஆல்சோ உங்கள் அப்பா கூட வந்து நீங்கள் தான் நல்லா லைஃப் நாள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்னு கேட்டால் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நான் எடுக்க மாட்டேன், பிகாஸ் நான் வந்து நிறைய ஃபியூச்சர் டேரக்டருக்கு வந்து சான்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஹாசன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரத்தில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கிங் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் முக்கியமாக இந்த படத்தை வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து டைரக்ட் பண்ண மாட்டாங்களா, ஃபியூச்சர் டேரக்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.